முதலாவது, தேவரீர் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம், வேதனை, பயம், ஆண்டவர் இறக்க செய்யணும். நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் மன்னிச்சு எங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும். ஆண்டவர் இறங்கினாதான் உண்டு அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு செபிங்க. கட்டாயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ரெண்டாவது, எங்களை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? நிம்மதி வேணுமா? குடும்ப சமாதானம் வேணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணுமா? கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவரிடத்துல சகலவிதமான ஆசீர்வாதமும் சம்பூர்ணமா இருக்கிறது. நீங்க தான் என்னை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், நான் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும், என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும், என் நிலத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். அந்த வெளிச்சம் வந்துட்டா இந்த இருள் விலகிறோம், இந்த தடுமாற்றம் விலகிறோம், குழப்பம் விலகிறோம், தெளிவான வழி கிடைச்சிடும். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த பயமாக்கிய இருள், கலக்கமாக்கிய இருள் உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு வெளிச்சம் உண்டாயிட்டு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வந்துடும். இந்த 3 காரியத்துக்காக இப்ப நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சின்சியரா ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அற்புத மாற்றம் நடக்கும்.